நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ரிவிஷன் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல தமிழ்ல தினம்தோறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு 31 கேள்விகள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 32 இருந்து கேள்விகளை பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி பார்ப்போம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. தொழிற்பெயர்னா தல் அல் அம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? தல் அல் அல்லம் கை வை பை அது மாதிரி வரும். ஓகேங்களா? இதுல பாருங்க, கொடுத்த ஆல முடிஞ்சிருக்கு, இங்க கொடுத்து ஊல முடிஞ்சிருக்கு, இங்க கொடுத்தவன் இருக்கு. இல்ல தல்லம்ல எது முடியுதோ அதுதான் தொழிற்பெயர். அப்போ கொடுத்தல் என்பதே தொழிற்பெயர். கொடுத்த ஆல முடிஞ்சிருக்குங்களா, ஆ உம் இது ரெண்டுத்திலயும் முடிஞ்சா அது பெயரச்சம், பெயரச்ச சொல். அதுவே கொடுத்து ஊல முடிஞ்சா வினையச்ச சொல். ஓகேங்களா? வினையச்ச சொல். கொடுத்தல் என்பதே தொழிற்பெயர். அடுத்து பாருங்க, வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர். இது ஒரு வினைமுற்று. இதுக்கான வேர் சொல் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். வேர் சொல்னா என்ன? கட்டளை பொருள்ல இருக்கணும். ஓகேங்களா? தருவி வராது. தந்த ஆல முடியுது, அப்ப இது பெயரச்சம். தந்து ஊல முடியுது, இது வினையச்ச சொல். இப்ப தா என்பதுதான் வினைமுற்றுக்குரிய வேர் சொல். தா. தருகின்றார். ஓகேங்களா? அதுக்கு தருகின்றனர். இதுக்கு வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா தா. தா என்பதுதான் கட்டளை பொருள். நம்ம ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட ஏதாச்சும் கொடுத்துட்டு அதை கொடு, அதை தா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். ஓகேங்களா? தா என்பது இந்த தருகின்றனர் என்பதற்கான வேர் சொல். இதை வச்சு நம்ம நிறைய சொற்கள் உருவாக்கலாம். தா, தந்த, தந்து, தந்தவன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சொற்களை உருவாக்கலாம். அடுத்து பாருங்க, அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசையில நிறைய கேள்வி இருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல. எல்லாத்தையும் பார்க்கலாம். பாருங்க, ஆ இ. ஓகேங்களா? ஆ இ தெரிஞ்சாலே இதை நம்மளால கரெக்டா அகரவரிசைப்படுத்த முடியும். ஆ இ ஐ ஓ. ஓகேங்களா? ஐக்கு அடுத்து தான் ஓ வரணும். ஐ ஓ ஓ. ஓகேங்களா? பாருங்க, அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், அடுத்துதான் ஓசை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, அகரவரிசைப்படி திரும்பவும் சொற்களை சீர் செய்தல். இதுவும் என்னன்னா ஆ இ வச்சுதான் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆடு, ஆ ஆ இ. ஊ. ஓகேங்களா? ஊ இல்ல, ஊ இருக்கு, அடுத்ததான் ஏ இருக்கு. அப்போ இதுதான் கரெக்டா இருக்கு. இதுல பாருங்க, ஆ இ கரெக்டா இருக்கு, ஆனா ஊக்கு முன்னாடியே ஏ வந்திருக்கு. உங்களை எளிமை என்ற சொல் வந்ததால எது கரெக்ட்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆடு, இரக்கம், நீதல், ஊக்கம், எளிமை. மற்ற இன்னொரு அகரவரிசை சொல். ஓகேங்களா? இது கா. ஓகேங்களா? கற்றல். கா, கா, கி கோ கரெக்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்டே கரெக்ட். ஓகேங்களா? அகரவரிசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப கா வரிசையில இருக்குன்னா, ஓகேங்களா, இக்கு வரிசையில இங்க கா இருக்குன்னா கா கா கி இது மொத்தத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் அடுத்ததான் இங்க வரிசைக்கு வரணும். ஓகேங்களா? நா. ஓகேங்களா? அந்த வரிசைக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு தான் போனோம்னா கா வரிசையில் இருக்கிற எல்லா சொல்லும் கரெக்டா வருதான்னு பார்க்கணும். இதுல அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா கொடுக்கல, ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃபிகல்ட்டா ஏதாச்சும் கொடுத்துருந்தா பார்க்கலாம். அடுத்ததான் பாருங்க, அகரவரிசையில் எழுதுக. பாருங்க, மக்கள், அலுவலர், மாந்தர், மொழி. நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஆ தான் முதல்ல வரணும். ஆல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, அலுவலர். அப்ப இதுதான் ஆன்சர். எதுக்கும் செக் பண்ணிப்போம். மா இருக்கு, மாக்கு அடுத்து தான் மா இருக்கு, அடுத்து தான் மோ இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. திரும்பவும் பாருங்க, அகரவரிசையில் எதுக. அன்பு, ஊக்கம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், ஆனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஆடு வந்திருக்கு. அப்போ ஆக்கு அடுத்து ஆ வரணும். அன்பு, ஆடு, ஆ இ உ ஏ ஏ அடுத்துதான் ஓ. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. உங்களை இது எளிமையா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கடினமானதுன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா பாருங்க, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வாக்கு, வம்பு, விசை, வீழ்ச்சி. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? வா வரணும், அடுத்துதான் வா வரணும். வம்பு, வாக்கு, வி வி. ஓகேங்களா? வா வா வி வி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. திரும்ப ஒரு அகரவரிசை. ஓகேங்களா? துன்பம், தூ தூ தே தா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? தா தான் வரணும். ஓகேங்களா? தா தா. ஓகேங்களா? அப்படித்தானே வரணும். தா. அப்போ தாண்டுதல். ஓகேங்களா? அடுத்ததா தூல தான் இருக்கு, தூக்கு அப்புறம் தான் தூ வரணும். அப்போ துன்பம், தூண், லாஸ்டா தேன். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். இந்த சொற்றொடரை என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டா முறைப்படுத்தி கரெக்டான சென்டென்ஸா மாற்றணும். மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் என்ன வரும்னா, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். படிக்கும்போதே நமக்கு பொருளும் புரியுது, பொருளும் கரெக்டா விளங்குது. ஓகேங்களா? அதனால இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். புகழ்பெற்ற சான்றோர்கள்
உழைத்து உள்ளனர் பிறருக்காக. இது சென்டென்ஸே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். இது கரெக்டா இருக்கு. படிச்சு பாருங்க. பிறருக்காக உழைச்சு பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். கரெக்டா நமக்கு சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆன ஃபீல் ஆகுது, பொருளும் கரெக்டா படுது. அது அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க, சான்றோர்கள் தனக்காக புகழ் பெற்று உழைத்து உள்ளனர். உழைத்து புகழ் பெற்று உள்ளனர் சான்றோர்களே. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். மறுத்து கூறினாலே என்ன விடை? மறைவிடை. ஆன்சர் என்ன? மறுத்து ஒரு விஷயத்த கூறினா அது மறைவிடை. இல்ல, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறைவிடை. அடுத்த பாருங்க, விடை வகையை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா. இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டா திரும்ப இவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஓகேங்களா, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. அப்போ வினா திரும்ப இங்க ஒரு வினா கேட்கிறாரு இவர். அப்போ வினா இன்னொரு எதிர் வினா. ஓகேங்களா, வினா எதிர் வினாதல். ஆனா இவர் சொல்றது என்னன்னா வினா கேட்கிறாரு, ஆனா இவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வினாக்கு இது விடை. அப்போ வினா எதிர் வினாதல் விடை. புரியுதுங்களா? இது ஒரு வினா. கொஸ்டின் மார்க் வந்துச்சு, இது ஒரு வினா. அவர் சொல்ற ஆன்சரும் ஒரு வினா தான். ஆனா இவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு இது வினாக்கு விடையாக அமையுது. அதனால வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா, அடுத்ததான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏவே கரெக்டா இருக்கு. பாருங்க, மற்ற ஆப்ஷன்லாம் மொழி ஞாயிறு என்றால் என்ன எல்லாம் கரெக்டாவே இல்லை. இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான கேள்வியா இருக்கணும். தேவநேய பாவாணர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஓகேங்களா, அடுத்ததான் தேவநேய பாவாணர் யார்? சம்பந்தமே இல்லாம இந்த சொற்றொடருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் கரெக்டா இருக்கு. அடுத்ததான் பாருங்க, விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். அப்போ தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர் தான் சொன்னாங்க. அப்போ எப்படி வாழ்ந்தனர் அப்படிதான் வரணும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்க்கு எது கரெக்டா கொஸ்டின் நமக்கு தெரியுதோ அதுதான் ஆன்சர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். தொடக்க காலத்து மனிதர்கள் எவ்வாறு அல்லது எப்படி வாழ்ந்தனர் அதுதான் சரியான விடை. தொடக்க கால மனிதர்கள் தனியாக வாழ்ந்தார்களா, குழுவாக மனிதர் வாழ்ந்தார்களா, இதெல்லாம் தவறு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறியணும். ஓகேங்களா, ரெண்டு வினை சொற்கள், அதோட பொருள் வேறுபாடு அறியணும். ஒன்னு பணிந்து, இன்னொன்னு பணித்து. பணிந்துனா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பணிஞ்சு, ஓகேங்களா, பயந்தோ அல்லது அவரோட கட்டளைக்கு இணங்க ஒரு வேலையை செய்யறது பணிந்து. இல்ல பணித்துனா வேலை வாங்குறது. ஓகேங்களா, பணித்துனா என்ன? ஒருத்தர் இன்னொருத்தரை வேலை வாங்குறது பணித்து. ஓகேங்களா, ஒருத்தருக்கு வேலை செஞ்சா அது பணிந்து. ஓகேங்களா, இறைவனை பணிந்து. இது பாருங்க, இறைவனை பணிந்து, இறைவனுக்கு பணிந்து. ஓகேங்களா, இறைவனுக்கு பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்க? இறைவனுக்கு பணிந்து செல்லணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அவங்களுக்கு கட்டளை இடுறாங்க. பணித்தனர்னா இன்னொருத்தர் நம்மள வேலை வாங்குறாங்க. ஓகேங்களா, அல்லது கட்டளை இடுறாங்க அப்படியும் பொருள்படும். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர்கள் பணித்தனர். அதே இருவினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்றி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, மாறு வேடத்தில் முதல் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். அப்ப மாறு வேடம் கரெக்டா இருக்கு. பரிசு பெற்றவுடன் மாற்றி கொண்டார். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிக்கிறார், வேடத்தை மாற்றி கொண்டார். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்டா இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, மாறி வந்தார் பரிசு பெற்று மாற்றி கொண்டார். என்ன மாறினாரு என்ன மாத்தினாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸ் இல்ல. வேடம் மாற்றிக்கொண்டு பரிசை மாற்றினார், இதுவும் கரெக்டா இல்ல. மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டா இருக்கு. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை என்ன பண்ணிக்கிறாரு? மாத்திக்கிறாரு. ஓகேங்களா, மாற்றி கொண்டார். அடுத்ததா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது ரெண்டு கொஸ்டினும் 8th நியூ புக்ல இருக்கு. ஓகேங்களா, 8th நியூ புக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னன்னா வெளிப்படைத்தன்மையாக. இந்த ஊமைக்கு ஒரு பொருள் என்னன்னா வெளிப்படைத்தன்மையாக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட
பூதம் கிளம்பியது போல. என்னன்னா எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன்ல எதிர்பார்த்த நிகழ்வுன்னு இருக்கு. நம்ம அவசரத்துல இதுதான் ஆன்சர்னு நினைச்சு நமக்கு எதிர்பாரா நினைவுன்னு தான் தெரியும், நமக்கு ஆன்சர் தெரியும். பட் பதட்டத்துல என்ன பண்ணுவோம்னா எதிர்பாராத பார்த்துட்டு ஆப்ஷன் டியை ஷேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தவறுகள்லாம் எக்ஸாம்ல நடக்கும். அதனால ஒரு டைம் 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? எதிர்பாரா நிகழ்வு. அடுத்ததா சரியான விடையை பொறுத்துக கலை சொற்கள். ஓகேங்களா? ஏவு ஊர்த்தி. இல்ல ஊர்த்தின்னு வந்தாலே வெஹிக்கல், அப்போ லான்ச் வெஹிக்கல். ஏவுகணை மிசைல். இப்போ நடந்த போர்ல மேக்சிமம் எல்லாருக்கும் ஏவுகணைனா மிசைல்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்ல தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். பதிவிறக்கம் டவுன்லோட். அப்போ 4, 1, 2. இல்ல கடல் மயில் நாட்டிக்கல் மயில். அப்ப ஆன்சர் 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. அடுத்த கேள்வி சரியான கலை சொல்லை கண்டறிக. கன்சியூமர் ஆண்டர்பிரனர். கன்சியூமர்னா தொழில் முனைவோர் இல்ல நுகர்வோர். ஓகேங்களா? கன்சியூமர்னா நுகர்வோர், ஆண்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். அடுத்த கொஸ்டின் விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது. படிக்கலையாப்பா அப்படின்னா என்ன சொல்றாரு? தலைவலிக்கும் எனக்கு அப்படின்னு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, எனக்கு இது படிச்சா இது நடக்கும் அப்படின்னு உருவது கூறுறதால, ஓகேங்களா, வரப்போறத கூறுறதால அது என்ன விடை? உருவது கூறல் விடை. ஓகேங்களா? உருவது கூடல் கூறல் விடை. ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ் நிறைய முறை இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இணையவெளி. சைபர் ஸ்பேஸ்னா என்ன? இணையவெளி. அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா மென்பொருள். இல்ல வன்பொருள்னா ஹார்ட்வேர். அடுத்ததா சரியான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகை உதகமண்டலம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். ஓகேங்களா? மன்னார்குடி. மன்னார்குடிக்கு மண்ணை வரும். கும்பகோணத்துக்கு குடந்தை வரும். ஓகேங்களா? குடந்தை. புதுச்சேரி புதுவை. ஓகேங்களா? அப்போ உதகை மண்டலம் தான் கரெக்ட். சரியான மறு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஏ. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. வானவன் மாதேவி. ஆன்சர் என்ன? மானாம்பதி. ஓகேங்களா? வானவன் மாதேவியோட மறு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா மானாம்பதி. ஓகேங்களா? அடுத்ததா நிறுத்தற்குறிகள் எது சரியானது? ஓகேங்களா? படிக்கிற பையன்கள் இதை காட்டிக்கிட்டா. ஓகேங்களா? இங்க ஒரு கம்மா வரணும். பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்றான் தாயத்து விற்கிறவன். என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? கட்டிக்கிட்டா. ஓகேங்களா? இங்க ஒரு கம்மா வரணும். இதை வச்சு உங்களால ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். இந்த நிறுத்தக்குறிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா புத்தகத்துல ஏதாச்சும் ஒரு லெசன்ல இருந்து இருக்கிற ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? புத்தகத்துல இருக்கிற இவ்வளவு பாடங்கள் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸை நிறுத்தற்குறிகள் இருக்கிற மாதிரி சென்டென்ஸை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மேக்சிமம் அப்படிதான் கேள்விகள் வருது. நீங்களே இது கூட பாருங்க, இது ஒரு லெசன்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஓகேங்களா? பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? வீட்டிற்கு வருபவர்களை, ஓகேங்களா, அம்மா வாங்க வாங்க உட்காருங்க. ஓகேங்களா? அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். இப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். ஓகேங்களா? நிறுத்தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் நிறைய முக்கியம். பிராக்டிஸே இருந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு நம்மளால அவ்வளவு சீக்கிரம் எளிமையா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரொம்ப கடினமான ஒரு டாபிக்னா இவங்களா சந்திப்பிழை கூட எளிமையா நம்ம வல்லினம் மிகும் இடம் மிக இடம் பார்த்து ஓரளவுக்கு போட்டுடலாம். ஆனா நிறுத்தக்குறிகள் தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு டாபிக். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. பதில் சொல்லுச்சு. இது பேச்சு வழக்கு சொல். பதில் சொன்னியா, இதுவும் பேச்சு வழக்கு சொல். பதில் சொல்லிக்கினியா, ஓகேங்களா, இதுவும் பேச்சு வழக்கு சொல். பதில் சொல் என்பதே எழுத்து வழக்கு சொல். அடுத்ததான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை தேர்ந்தெடு. என்னன்னா எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்கணும். மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா வந்துட்டியா. அடுத்தது பாருங்க, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. இது கரெக்டா இருக்கு பாருங்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்துக்கின அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. அடுத்தது பாருங்க, சரியான ஆண் பால் பெயருடன் பெண் பால் பெயரை பொறுத்துக. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா? எருது பெண்பால் என்ன? பசு. 3. ஓகேங்களா? அடுத்ததா களிறு. களிறுனா ஆண் யானை. ஓகேங்களா? களிறு ஆண் யானை. பிடினா பெண் யானை. ஓகேங்களா? இங்க இருக்கிறது இந்த சைட்ல இருக்கிறது ஆண். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறது
பெண்பால். ஓகேங்களா? எருது ஆண், பசுனா பெண், களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. 3-1. அடுத்ததா கலை. கலைக்கு என்னன்னா பிணை. ஃபர்ஸ்ட் கலைனா என்னன்னு தெரியணும். கலைன்னா ஆண் மான், ஆண் மான். ஓகேங்களா? பிணை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பெண் மான். ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா கடுவன். கடுவன் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு. அப்போ 3-1 4-2 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்ததா இரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டேஷ் மயில் தோகையை டேஷ். இதழ்கள்னு பன்மை வந்ததால அப்போ இங்கேயே என்ன வரணும்? ஒரு பன்மை தொடர் தான் வரணும். இங்க மயிலோட தொகை, ஒரே தொகை ஒரே மயில். அப்போ இங்க ஒருமையில வந்தா போதும். ஓகேங்களா? அப்போ இங்க இதழ்களுக்கு பக்கத்துல என்ன வரணும்? பன்மையில வரணும். அப்போ பாருங்க பன்மையில எது இருக்குன்னு பாருங்க, விரிந்தன. ஓகேங்களா? அப்போ மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, பன்மையில வருதுங்களா? அதுவே மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருத்தமான காலம் கண்டறிய. ஓகேங்களா? காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸே டீட்டெயில்டா போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இட், இட், இர், இன். ஓகேங்களா? இந்த இடைநிலையெல்லாம் வந்தா இது இறந்த கால இடைநிலை. இறந்த காலத்துக்கான இடைநிலை இட், இட், இர், இன். அதுவே கிரு, கின்று, ஆனின்று. ஓகேங்களா? இதெல்லாம் வந்தா நிகழ்காலத்துக்கான இடைநிலை எழுத்துக்கள். அதுவே இப், இவ், இக். இது எதிர்காலத்திற்கான இடைநிலைகள். இந்த மூணு நமக்கு தெரிஞ்சாலே போதும், மேக்சிமம் காலத்தை நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, வீட்டிலேயே இருந்தேன். ஓகேங்களா? வீட்டிலேயே இருந்தேன் எதிர்காலம்னா என்ன வரணும்? இப்பு இவ்வு இக்குன்னு இருக்கணும். ஓகேங்களா? இப்பு இவ்வு இக்குன்னு இருக்கணும். அப்ப இது தவறு. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, நாளை வருவேன். ஓகேங்களா? வா வந்திருக்கு, அப்ப இங்க இவ்வு இருக்கு. அப்போ நாளை வருவேன் என்பதும் என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் இறந்த காலம் இல்ல, இவ்வு வந்தா அது எதிர்காலம். ரெண்டாவதும் கரெக்ட். வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்றேன். பாருங்க, பெற்றேன் இரு இருக்குங்களா? வெற்றி பெற்றேன் இது எதிர்காலம்னு கொடுத்திருக்காங்க, இதுவும் இல்ல. ஒரு விளையாடுகின்றேன். ஓகேங்களா? இடையில கின்றேன். ஓகேங்களா? கின்று, கிரு, கின்று, ஆண் என்று வந்தாலே நிகழ்காலம். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, விளையாடுகின்றேன் என்பது நிகழ்காலம். இந்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், எந்த சொற்றோட வேணா கொடுக்கட்டும், உங்களால ஈஸியா உங்களால காலத்தை கரெக்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. போனதுல கரெக்ட் கண்டுபிடிச்சோம், இப்ப தவறா இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சேம் இதே கான்செப்ட் இதே வச்சுப்போம். வாழ்வான். ஓகேங்களா? வா இவ்வு கூட்டல் ஆதான். ஓகேங்களா? அப்ப இங்க இவ்வு இருக்கு. இவ்வு என்பது என்ன இடைநிலை? எதிர்காலத்துக்கான இடைநிலை. இப்ப இவ்வு இக்கு, அப்ப எதிர்காலம் என்பது கரெக்ட். வீழ்கிறான். ஓகேங்களா? வீழ்கிறான். ஓகேங்களா? கிரு, கின்று. ஓகேங்களா? கிரு, கின்று இது எல்லாமே என்னன்னா நிகழ்காலம். அப்போ இதுவும் கரெக்ட். வருவாள். ஓகேங்களா? வருவாள் இங்க இவ்வு இருக்கு. வருவாள். ஓகேங்களா? இவ்வுதான். இவ்வு வந்தாலே என்ன காலம் வரணும்? எதிர்காலம் வரணும். இங்க நிகழ்காலம்னு இருக்கு. அப்ப தவறான இணை இதுதான். எதுக்கும் அடுத்தது செக் பண்ணிடலாங்களா? வெல்வாள் இங்க இவ்வு இருக்கு. ஓகேங்களா? வெல்வாள். ஓகேங்களா? இவ்வு இருக்குங்களா? அப்ப இவ் வந்தாலே என்ன காலம்? எதிர்காலம். அப்ப இதுவும் கரெக்ட். இப்ப தவறான இணை எதுனா வருவாள். கிரு, கின்று, ஆண் என்று இது வந்தா மட்டும்தான் நிகழ்காலம். ஓகேங்களா? இங்க இவ் வந்திருக்கு, அதனால இது நிகழ்கால சொல் அல்ல. வருவாள் என்பது எதிர்காலத்துக்கான சொல். இவ்வு எதில் இருக்கு? எதிர்காலத்துக்கு தான் பொருந்தும். அப்ப ஆன்சர் என்னன்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க, தவறான இணை. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஒரு நேற்றுக்கு 31 ஒரு 65 கேள்விகள் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 2 நாள்ல. நாளைக்கு மீதம் இருக்கிற 35 கேள்விகளை பார்த்து நாளைக்கோட 100 கேள்வி முடிஞ்சிடும். ஓகேங்களா? நாளையோட ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிடும். இப்படியே நம்ம முடிச்சுட்டே வந்தோம்னா தாராளமா நம்மளால நிறைய கொஸ்டின் பேப்பரை இருக்கிற 60 நாட்கள்ல முடிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.